உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்ட மன்னார்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக விழா மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விசிக மண்டல துணை செயலாளராக பார்வேந்தன், மாவட்ட பொருளாளராக ஆதவன், மாவட்ட செய்தி தொடர்பாளராக செங்குட்டுவன், மாவட்ட துணை செயலாளராக நெடுவி சுரேஷ், புதியவன், மகேஸ்வரன், மாவட்ட செயற்குழு உறுப்பினராக சத்யராஜ் உள்ளிட்டோர் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மண்ணை ரமணி தலைமையில் நடைபெற்றதான இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் பங்கேற்று புதிய பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து கூத்தாநல்லூர் வட்டம் ரஜினிகாந்த் பங்கேற்று புதிய பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கூத்தாநல்லூர் வட்டம் பொதக்குடி பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் நாம் தமிழர் மற்றும் தாவேக்காவில் இருந்து விலகி தங்களை விசிகாவில் இணைத்துக் கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்துக்குட்பட்ட நாச்சியார் கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லை வளவன், மாவட்ட துணை செயலாளர்கள் புலவர் சந்திரசேகரன், மாரிமுத்து, முஸ்தபா, ராவுத்தர், பருதி வளவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாலகுரு, மாவட்ட பொருளாளர் கே.பி. செல்வம் மற்றும் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், வழக்கறிஞர் லெனின் மற்றும் மாவட்ட மாநில ஒன்றிய முகாம் அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் பெரிய ஓபுலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட மதுரா காயலார்மேடு பகுதியில் வசிக்கும் 250 தலித் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ள நிலையில் நில அளவை செய்து உரியவர்களுக்கு ஒப்படைக்க கோரி கடந்த 2ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டதை அடுத்து வருவாய் அதிகாரிகள் நில அளவீடு செய்து வருகின்றனர். இதற்கு முன்பாக அளவீடு செய்ததை விட பல்வேறு நில அளவையில் மாற்றங்கள் ஏற்பட்டு பொதுமக்களிடையே கருத்து வேறுபாடு பிரச்சினை ஏற்படுவதால் இணையதள நில அளவீடு செய்து பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் விசிக அரசியல் குழு மாநில செயலாளரும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலக்குழு உறுப்பினருமான நீலவானத் நிலவன் தலைமையில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் நேசகுமார், மாநில துணை செயலாளர் பாக்கமணி, ஒன்றிய துணை செயலாளர் தங்கராசு, ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் கார்த்தி, ஒன்றிய செயலாளர் தென்னரசு மற்றும் நவநீத கண்ணன், ஜெய்வளவன் உள்ளிட்டோர் மனு அளித்தனர். பெரிய ஓபுலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சின்ன ஓபுலாபுரம் மதுரா காயலார்மேடு கிராமத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம். இந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு தொடர்ந்து ஒருத்தர் பேர் இந்த பட்டா கிட்டத்தட்ட அது 13 பேர் மாறி இந்த பட்டாவை யூடிஆரில் தவறுதலாக 2 பேர் வந்தது. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்து வந்தோம். அந்த திருச்சி எங்களுக்கு பட்டா வாங்க மாதிரி கேட்டு மனு கொடுத்து வரோம். இதனால் நாங்கள்லாம் எங்கள் ஊராட்சியில் வீடு குரூப் ஹவுஸ் வீடு எதுவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியல. எந்த விதமான ஒரு லோன் அரசாங்க உதவி எதுவும் நாங்கள் தர முடியல. அதனால் நாங்கள் தொடர்ந்து மனு அளித்து வரோம். இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்த பிறகு அவர் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு அந்த வட்டாட்சியாருடைய அளவீடு எங்களுக்கு சரியாக எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை. அதனால் மாவட்ட நில அளவு பிரகாரம் எங்களுக்கு அளந்து கொடுக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அதற்கு நாங்கள் ஆணை பிறப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். வாக்குறுதி அளிக்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,